அப்பா இன்னையோட எங்களை காலேஜ் லீவ் முடிஞ்சிருச்சு. ஆனா இத்தனை நாள் வீட்ல இருந்து ஒரு நாள் கூட வெளியில சினிமா கோயிலடி கூட்டிட்டு போனீங்களா? வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா. போங்கப்பா, நீங்க சுத்த மோசம். சொல்றது வாசனாங்கண்ணே. நான் என் பேர் தான் கோடீஸ்வரனாக இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக இல்லை. உங்கள் அம்மா பாக்கியலட்சுமியை கட்டினேன், லட்சாதிபதி ஆனேன். நீங்கள் 2 பேரும் வந்தீங்க பாரு, அதுக்கு பிறகு தான் அந்த பேருக்கு அர்த்தம் கிடச்சிது எனக்கு. உங்களை வெளில கூட்டு போகணுன்னு எனக்கு ஆசை தான் சாமி. இல்லைன்னா சொல்கிறேன், எங்கடா போகிறேன் நான். நாளைக்கு உங்களோடவும் உங்கள் குழந்தைகளோடவும் இருக்கத்தானே போகிறேன். அப்பா ஏன்பா வேலை வேலைன்னு சும்மா எல்லாமே நீங்களே இழுத்து போட்டுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நிறையா ரெஸ்ட் எடுக்கணும். முதல்ல உங்கள் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் புண்ணியத்தில் என் உடம்பு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நல்லா படித்து நீங்கள் வர்றதை பார்த்து சந்தோஷப்படுறது, உங்கள் வளர்ச்சியும் உங்களுடைய பெருமையும் பார்த்து பெருமைப்படுறதுக்கு உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி இல்லையங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தம். வேறு என்னம்மா நான் சொல்ல போகிறேன். அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நாங்கள் கிளம்புறோம். நல்லா ஒரு வருஷம் நல்லா இருக்கும். அன்புநாதன், அன்புநாதன் வந்துட்டேங்க ஐயா. குழந்தையில கூப்பிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வச்சு விட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் அண்ணே. சரிங்கம்மா, வாங்க போகலாம். கண்ணே, நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரமெல்லாம் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணு. நான் எந்த மீட்டிங்கில் இருந்தாலும் நான் அட்டன் பண்ணிடுறேன். சரிங்க. முதலுக்கு பாப்பாளுக்கு 2 பேரும் ட்ரெயின் வச்சு விட்டு வா போ, அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி.